மனசுல இடம் பிடிக்க போற ஒரு சின்ன ரோபோட்டுக்கே வந்து இவங்க வந்து பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு ஒரு ஈவெண்டே வந்து நடத்துனாங்க. கிட்டத்தட்ட வந்து இதுலேருந்தே நமக்கு வந்து சாலிடா புரியுது இந்த படம் முழுக்க முழுக்க ஏகப்பட்ட பொருட்செலவுல ரெடி ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த படம் பர்டிகுலராக வந்து இந்திய சினிமாவின் அடையாளமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, மிரட்டி விட்டாங்க. இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்களே, இந்த படத்தோட விசுவல்லாம் எப்படி இருக்க போகுது. நாக அஸ்வின் வந்து ஆல்ரெடி வந்து மகா நடிகை அப்படிங்கிற ஒரு படத்தை தானே வந்து பயோகிராபி தானே பண்ணியிருந்தாப்புல. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து அதிக பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் வந்து நாக அஸ்வின் வந்து எடுக்கவே இல்லை. சாலிடாக சொல்ல போனால் இப்படி ஒரு அட்டம்ப்ட் வந்து இந்திய சினிமாவில் யாருமே எடுத்ததே கிடையாது. அப்படி ஒரு அட்டம்ப்டில் ஒரு படம் வந்து வெளில வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ஹாலிவுட் படம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சாலிடாக சொல்ல போனால் டியூன் ஒரு ஹாலிவுட் படம் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு, பார்ட் 1 பார்ட் 2. ஸோ அதே மாதிரி கான்செப்டில் இந்த படமும் இருக்குங்க. இந்த படம் முழுக்க முழுக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. ஸோ சாலிடாக சொல்ல போனால் மிரட்டி விட்டுருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பார்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 9 பாகங்களாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ முதல் பாகம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 2-3 மாதத்துலேயே சம்திங் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க, பட் நான் மறந்துட்டேன். ஸோ இந்த படம் பர்டிகுலராக வந்து பிரபாஸ் இவங்களோட கெரியரில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1500 கோடிக்கு மேலே அசால்ட்டாக அடிக்கும். ஜவான் படத்தை பதான் படத்தோட வசூலை இந்த கல்கி 2898 AD அப்படிங்கிற இந்த படம் முறியடிக்க போகுது. ஸோ இதுதான் உண்மையிலேயே பிக்கெஸ்ட் கலெக்ஷன் மூவியாக இருக்க போது இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரு உண்மையிலே வந்து நம்மளோட மண்ணின் மைந்தன். ஸோ நம்மளோட ஃபேவரட்டான ஒரு மியூசிக் டைரக்டர். சாலிடாக சொல்ல போனால் இவரோட மியூசிக்கில் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்குறப்ப உண்மையிலே வந்து மிரண்டு போயிட்டேன். ஸோ என்னையே நான் மறந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட இதுதான் வந்து உண்மையான ஒரு நிலைமை. ஏன்னா வந்து 1க்கு 2-3 தடவை பார்த்துட்டேன். நான் பார்த்தது என்னமோ தெலுங்கு லாங்குவேஜில் ட்ரெய்லரை தான் பார்த்தேன். பட் ஆனால் வந்து என்ன இந்த மியூசிக் வந்து உண்மையிலே வந்து வேற உலகத்துக்கு வந்து கொண்டு போய் விட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து வித்தியாசமான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காப்புல. ஸோ ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு இந்த மியூசிக்கை வந்து கண்ண மூடி நம்ம வந்து கேட்குறப்ப. சாலிடாக இந்த படத்தில் வந்து தீபிகா படுகோனன் கேரக்டர் வந்து உண்மையிலே வந்து செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தீபிகா படுகோனன் பார்த்தீங்கன்னா பாலிவுட்லேயே வந்து நம்பர் 1 ஆக்டர். ஸோ இவங்க நடிக்கிற ஒவ்வொரு படத்தோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து 500 கோடிக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டு எகிர வைக்கிறதுக்கு தான் இவங்களை வந்து நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. அதனால தான் இவங்க இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் இவங்க தாங்க முக்கியமான ஒரு கேரக்டரே பண்ணுறாங்க. ஸோ இவங்களை வச்சு தான் வந்து கதையே வந்து டெவலப் ஆகுது. சாலிடாக சொல்லப்போனால் இந்த ஒரு கேரக்டரை வச்சு தான் வந்து படத்தில் ஒவ்வொரு கேரக்டராக வந்து டைரக்டர் வந்து ரிவீல் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இந்த கேரக்டர் தீபிகா படுகோனன் பண்ணுறதுனால உண்மையிலே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வந்து ரொம்ப கவர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய படத்தில். பட் ஆனால் இந்த படத்தில் கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க இடம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா படத்தோட கதை அதை டிமாண்ட் பண்ணவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து எப்படி தீபிகா படுகோனன் கேரக்டர் வந்து எப்படி வந்து பெருசாக பேசப்படுமோ அதே மாதிரி தான் அமிதாப் பச்சன் கேரக்டரும் உண்மையிலே பெருசாக பேசப்படும். ஸோ அமிதாப் பச்சன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு விதமான இந்த கூட்டத்தை, அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு கேங் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேங்குக்கெல்லாம் தலைவனாக, அதாவது போதி தர்மன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு ஆள். ஸோ கிட்டத்தட்ட இவர் சொல்கிறது தான் இங்கே உள்ளவங்க நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இந்த படத்தில். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு படத்தில். இவரும் ஃபைட் பண்ணுறாப்புல. ஸோ படத்தில் இவரும் வந்து மாசான பஞ்செல்லாம் பேசுகிறாப்புல. ஆனால் படத்தில் இவர் வில்லன் கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டிங் ரோல் மட்டும்தான். ஸோ இந்த படத்தில் பசுபதி அவங்க நடிச்சிருக்காங்க, சோபா இவங்க வந்து நடிச்சிருக்காங்க, பிரகனந்தா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிக்கெஸ்ட் காமெடி ஆக்டர்.
ஸோ இவர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் வந்து காமெடியும் பண்ணியிருப்பாப்புல, அதே மாதிரி வந்து குணச்சித்திர வேடத்துலையும் இவர் வந்து மிரட்டி விட்டுருப்பாப்புல. ஸோ ட்ரெய்லரில் வந்து வித்தின் 1 செகண்ட் தான் வந்தாங்க பசுபதி, சோபா, அப்புறம் வந்து பிரகனந்தா இவங்கெல்லாம். ஆனால் இவங்க 3 பேரோட அந்த கேரக்டரும் இந்த படத்தில் வந்து நிலச்சி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. படம் வந்து 9 பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது. 9 பார்ட்லேயும் இவங்க இருப்பாங்களா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலி பிரபாஸ். ஸோ பிரபாஸ் அவர்களோட கெரியரில் பாகுபலி எப்படி வந்து பிக்கெஸ்ட் மூவியாக இருந்துச்சோ, அதுக்கப்புறம் வந்து சலார் படம் பெருசாக எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து சலாரோட அந்த மேக்கிங் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் படத்தில் சொன்ன விதம், அதாவது பிரசாந்த் நீல் சொன்ன விதம் எதுவுமே வந்து ஆடியன்ஸ்ட்டு வந்து சரியாக போய் கனெக்ட் ஆகலை. அதனால் படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா 650 700 கோடி கிட்ட அப்படியே வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் கலெக்ஷனே இதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பாகுபலி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே போயிட்டுருச்சு. அதே மாதிரி பார்ட் 2வும் அதே கேட்டகரி தான், பார்ட் 3யும் அதே கேட்டகரி தான். அந்த வரிசையில் இந்த படம் கல்கி 20. ஸோ அந்த வரிசையில் இந்த படம் கல்கி கண்டிப்பாக 1500 கோடிக்கு மேலே அசால்ட்டாக அடிக்குங்க. ஸோ இந்தியாவிலே கிட்டத்தட்ட வந்து 1500 கோடிக்கு மேலே அடிக்கிற முதல் நடிகராக இவர் கண்டிப்பாக உருவெடுக்க போகிறாரு. எனக்கு உண்மையிலே வந்து செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். எப்படிங்க போல்டாகவே சொல்கிறேன், இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. எத்தனை பேர் இதை வந்து ஏற்றுப்பீங்க ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ட்ரெய்லர் பார்க்குறப்ப படத்தில் ஸ்டஃப் இருக்குது. ஸோ படத்தில் விஷயம் இல்லைன்னா நான் இப்படிலாம் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட எப்படி இன்னும் 2வது ட்ரெய்லர் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஒன்று தெரியும். ஆனால் பிரபாஸ் கெரியரில் இது உண்மையிலேயே வந்து மைண்ட் ஸ்டோன் மூவியாக கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் இந்த படத்தில் நான் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. இந்த சர்ப்ரைஸ் உண்மையிலே வந்து என்ன வேற மாதிரி தான் வந்து யோசிக்க வச்சிருக்கு. ஸோ நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார் இந்த படத்தில் வந்து எந்த மாதிரி ரோல் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். கிட்டத்தட்ட அந்த வீடியோ கூட சேனலில் அப்படியே தான் இருக்குது. பட் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்குறப்ப நமக்கு உண்மையிலேயே கமலஹாசன் சாரா இது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. ஸோ உலகநாயகன் அவங்களோட மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் இவரோட கேரக்டரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்க போகுது? ஸோ கல்கி 2898 AD இந்த படத்தோட வில்லன் யார்? கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், தொடர்ந்து டச்சில் இருங்க, தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Thank you.